அதின் 8வது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 18வது அடையாளம் சொன்னார்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்கள் பின்பற்றுவார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா தஅخذ உம்மதி பிஅخذில் குரூனி قبلها ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிரா. சகோதரர்களே, உடம்பிலே விளங்குகிறது எந்தளவு நான் யூதனாக வாழ்கிறேன். குடும்பத்தில் விளங்குகிறது எந்தளவு நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன். முஸ்லிமாக வாழ்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. ஆடையில் விளங்குகிறது எந்தளவு யூதத்தனம் வெளியாகிவிட்டது. சகோதரர்களே, முஸ்லிம்கள் ஒரு நாளும் தாடியை வலிக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் தாடியை வளர்ப்பார்கள். யூதர்கள் தான் தாடி, கிறிஸ்தவர்கள் தான் தாடியை வலிப்பார்கள். முஸ்லிம்கள் ஒரு நாளும் கரண்டை கால்களுக்கு கீழ் ஆடைகளை உடுக்க மாட்டார்கள். யூத கிறிஸ்தவர்கள் தான் அப்படி உடுப்பார்கள். சகோதரர்களே, நமது உடம்பை பாருங்கள், நமது வாழ்க்கையை பாருங்கள், எந்தளவு நம்மிடம் யூத கிறிஸ்தவம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எப்படி முடிவெட்டுவான் சகோதரர்களே? அவன் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம். இது முஸ்லிம் வெட்டும் முடி அல்ல, இது யூதன் வெட்டும் முடி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். கடைசி காலமாகும் பொழுது முஸ்லிம்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். சகோதரர்களே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். சகோதரர்களே, வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செய்து முஸ்லிம் வாலிபர்களாக வாழ பார்க்க வேண்டும். முஸ்லிம் பெண்களாக வாழ பழக வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு அனாதையாக இருக்கும் இஸ்லாம் நாம் தான் நமது வாழ்க்கையில் எடுத்து இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக 19வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிமைகள் அரசர்களை பெற்றெடுப்பார்கள். சகோதரர்களே, அடிமை பெண்கள் பெற்றெடுக்கும் பிள்ளை அரசர்களாக மாறுவார்கள். அப்பாசிய கிலாபத்தில் அப்பாசிய ஹலீஃபா மஅ்மூனுடைய காலத்தில் இது நடந்தது. சகோதரர்களே, முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் அன்றைய காலம் அடிமைகளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். அல்லாஹ் அதையும் நடத்தாட்டி காட்டினான். அடுத்த அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பெண்கள் வெளியாகுவார்கள். அந்த பெண்கள் ஆடை அணிந்த நிர்வாணிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது சமூகத்தில் 2 பேர் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள். அவர்கள் ஒரு பகுதியினர்கள் தான். அந்த பெண்கள் நிசாஉன் காசியாத், ஆடை அணிந்திருப்பார்கள் அந்த பெண்கள். ஆனாலும் ஆரியாத், அந்த ஆடை அல்ல, நிர்வாண ஆடை அது. அந்த ஆடை அணிந்திருந்தாலும் அந்த ஆடைக்குள் இருந்து அவருடைய உடம்புகள் வெளியே விளங்க ஆரம்பிக்கும். ஆண்களை தன் பக்கம் சாய்ப்பார்கள். மாயிலாத்துன், ஆண்கள் பக்கம் சாய்வார்கள். என்று பார்க்கிறோம். எத்தனையோ போன்கள், SMS சகோதரர்களே, எத்தனையோ முசீபத்துகள் இருக்கிறது. இன்று பெண் பிள்ளைகளுக்கு போனை வாங்கி கொடுக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். எத்தனையோ பெண்களை முன்னால் வைத்து பயான் செய்த இடங்களில் பயான் செய்தவர் முன்னால் இருந்த பெண்ணை தூக்கிட்டு போன வரலாறுகள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அது நடந்து கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள், பெண்கள் அந்த காலத்தில் ஆடை அணிந்த நிர்வாணிகள். இன்று எத்தனையோ அபாயாக்கள் வந்திருக்கிறது. அபாயாக்கள் அல்ல அவைகள் சகோதரர்களே.
பெண்களின் உடம்பின் ஒவ்வொரு பாரத்தையும் காட்டக்கூடிய ஆடைகள். சகோதரர்களே, கியாமத்தின் அடையாளமாக இருக்கிறது. 21வது அடையாளம். ஒவ்வொன்றையும் பற்றி மிக நீண்ட நேரம் பேசலாம், அதுவல்ல நோக்கம். முழு அடையாளத்தையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும். 21வது அடையாளம் சகோதரர்களே, செருப்பில்லாதவர்கள், ஆடு மேய்த்தவர்கள் கட்டிடங்களில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். செருப்பு போடுவதற்கும் வசதி இருந்திருக்காது, ஆடுகள் மேய்த்திருந்திருப்பார்கள். சகோதரர்களே, பிற்காலத்தில் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவார்கள். எப்படி கட்டுவார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாம் கட்டிடங்களை கட்டுவது ஹராம் அல்ல, பெருமைக்காக கட்டக்கூடாது. உனது வீடா எனது வீடா இதற்காக கட்டக்கூடாது. தேவையாக இருந்தால் கட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செருப்பு அணிவதற்கும் வசதி இல்லாதவர்கள், ஆடு மேய்த்தவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களில் உயர்வார்கள். 22வது அடையாளம். 22வது அடையாளம் சகோதரர்களே, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள். தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள். பணக்காரர்களுக்கு மாத்திரம் சலாம், அமைச்சர்களுக்கு மாத்திரம் சலாம், ஹாஜியார்மாருக்கு மாத்திரம் சலாம். ஏழைகளுக்கு சலாம் கிடையாது, கருத்தவர்களுக்கு சலாம் கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் கிடையாது. இதுவும் கியாமத்துடைய அடையாளம். சகோதரர்களே, ஒரு தடவை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார். சலாத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள், கியாமத் நெருங்கி விட்டது. நான் சஹாபி என்பதற்காக எனக்கு சலாம் சொல்கிறாய்? எத்தனையோ பொதுமக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இங்கு சலாம். சகோதரர்களே, மிக முக்கியமான விடயம். சலாம் தெரிந்தவரோ தெரியாதவரோ சலாம் சொல்ல வேண்டும். ஊரவரோ வெளியூரவரோ சலாம் சொல்ல வேண்டும். தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது கியாமத்துடைய அடையாளம். 23வது அடையாளம், வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். அந்த வியாபாரத்தில் பெண்களும் சேர்ந்து கொள்வார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய தெளிவான ஃபுட் சிட்டிகளை பாருங்கள், கம்யூனிகேஷன்களை பாருங்கள். சகோதரர்களே, பெண்களும் வியாபாரத்தில் சேர்ந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ அனைத்தையும் தெளிவுபடுத்தினார்கள். அடுத்த அடையாளம் தான் சகோதரர்களே, பொய் சாட்சி அதிகமாகும். சமூகத்தில் பொய் சாட்சி. சகோதரர்களே, யாராவது இந்த இடத்தில் இருந்தால் மன்னிக்க வேண்டும். பொய் சாட்சி என்றால் பணத்துக்காக உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரட்டுவார்கள். நடந்திருக்கும் ஒரு ஏழைக்கு அவனிடம் பணம் இருக்காது, செல்வந்தனிடம் பணம் இருக்கும். அவன் பணத்தை கொடுத்து பொய்யை உண்மையாக்குவான், உண்மை பொய்யாக்குவான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கியாமத்துடைய அடையாளம். சகோதரர்களே, உண்மை மறைக்கப்படும். உண்மையை பேச முடியாது. உண்மையை பேசினால் கழுத்து போய்விடும், பேச முடியாது. எல்லோருக்கும் தெரியும் உண்மை. பள்ளிவாசலுக்கு வந்தது 10 லட்சம் தெரியும், 5 லட்சத்தில் கட்டப்பட்டதும் தெரியும், 5 லட்சம் பாக்கெட்டுக்கு போனதும் தெரியும். பேச முடியாது. சகோதரர்களே, கதைக்க முடியாது. கதைத்தால் கழுத்து போய்விடும். கியாமத்துடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த அடையாளம் மடத்தனம் கூடிவிடும். மடத்தனம் கூடிவிடும். எந்தளவு மடத்தனம் என்றால் சகோதரர்களே, மடத்தனத்தின் உச்சகட்டம், ஃபர்துகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், சுன்னத்துகளுக்காக சண்டை பிடிப்பார்கள்.
ஹராத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், மக்ரூஹுகளுக்காக சண்டை பிடிப்பார்கள். ஒரு ஊரிலே 100% தொழுகையை உருவாக்க வேண்டுமே என்று கவலைப்பட மாட்டார்கள். சகோதரர்களே, தொழுபவர்களுக்குள் சுன்னத்தில்லையே என்று கவலைப்படுவார்கள். ஹராம் வட்டி எடுக்கிறார்களே என்ற கவலை இல்லை, பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறதே என்று கவலைப்படுவார்கள். சகோதரர்களே, நமது ஊர் பழமொழியில் சொல்வதாக இருந்தால், சான் ஏறி முளம் கிளிதான். ஏறுறது ஒரே ஒரு ஜான், ஆனா கிளிறது ஒரு முளம். செய்யறது சின்ன ஒரு வணக்கம், அங்கால கிளிறது ஒரு முளம். இதுதான் மடத்தனம் என்று சொல்வது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலமாகும் பொழுது மடத்தனம் கூடிவிடும். என்ன மடத்தனம்? தொழுகண்டா என்னென்று தெரியாது. சகோதரர்களே, நீங்கள் நல்லா விளங்கணும் என்கிறதுக்காக சொல்கிறேன். தொழுகையில நாம் இன்று சண்டை பிடிப்பது எதற்கு சண்டை? என்று யாரையும் குத்தி பேசவில்லை. சகோதரர்களே, தொழுகையில் எதில் சண்டை? இப்பொழுது நமக்கு மத்தியில் சண்டை குனூத்திலும் தக்பீரிலும், இதே போன்று விரல் ஆட்டுவதிலும் கூட்டு துஆவிலும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை விட்டால் மிருகத்துக்கு ஒப்பிடவில்லை ஒரு நாளும். ஆனால் தொழுகையில் 6 விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அவைகளை செய்வானோ மிருகத்துக்கு ஒப்பானவன். சகோதரர்களே, மிருகத்துக்கு ஒப்பானவன். ஒரு மிருகம் ஒட்டகம், இன்னொரு மிருகம் நாய். யார் சுஜூதில் கைகளை கீழே வைப்பானோ, முழங்கைகள் கீழே படுகிறது, இவன் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பானவன். எவ்வளவு பாரதூரமான ஹதீஸ். சகோதரர்களே, சுஜூதுக்கு செல்லும் பொழுது கையை வைப்பதா முழங்காலை வைப்பதா? எதை வைப்பது? சுஜூதுக்கு போகும் பொழுது ருக்கூலிருந்து முழங்கால்களை முதல் வைப்பதா கைகளை முதல் வைப்பதா? சொன்னார்கள், ஒட்டகத்தை போன்று உட்கார்ந்து விடாதே. எவ்வளவு பாரதூரமானது. சகோதரர்களே, அவைகளில் இன்று பிரச்சனை கிடையாது. தொழுகை என்பது உடம்பு மாத்திரமல்ல, உள்ளம். ஒரு ஆளை காட்டுங்க, ஏழுமெண்டா ஒரு ஆள். இன்றைக்கு மக்ரிப் தொழுத ஒருவர் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தால் தொழுதார். உள்ளத்தில் எந்த சிந்தனையும் வரவில்லை. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் தொழுதவர். இதுதான் பிரச்சினை சகோதரர்களே. இன்று இது கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மடத்தனம் கூடும். தொழுகண்டா தெரியாது, நோம்பெண்டா தெரியாது, ஹஜ் என்றா தெரியாது. சகோதரர்களே, இது நிறைய பேச